இந்த பொண்ணு கடையில போய் சாரி வாங்கும் போது 15,000 ரூபாங்கிறாங்க. இதனால மனைவி வீட்டுக்கு வந்து கணவன்கிட்ட பணம் கேட்கும்போது கணவனும் கபோர்ட்ல 5,000 ரூபாய் இருக்கு எடுன்னு சொல்லும்போது மனைவி சொல்றா நான் பட்டு புடவை வாங்கணும் 15,000 ரூபாய் கொடுன்னு சொல்லும்போது இதனால கணவன் கோவப்பட்டு வீட்டு வாடகையை கட்டல 15,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்னு சொல்லி மனைவியை திட்டாரு. இதனால மனைவி பாத்திரங்கள்லாம் கீழே தூக்கி அடிச்சு எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு புடவையை ஃபேன்ல போட்டு தூக்கு மாட்டிக்க பாக்குறாங்க. இத பார்த்த கணவனும் கதவு தோற நான் உனக்கு புடவை வாங்கி தரேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்கி அந்த பணத்துல மனைவிக்கு புடவை வாங்கி கொடுக்குறாரு. இப்படி அடுத்த நாள் இவரோட பொண்ணு வெளியில வரும்போது சின்ன பசங்க எல்லாம் ரிமோட் கார் வச்சிருக்காங்க. உடனே இந்த பொண்ணு ரிமோட் கார் கேட்கறா. ஆனா யாருமே அவளுக்கு கொடுக்கல. இதனால அப்பா கிட்ட வந்து அப்பா ரிமோட் கார் வாங்கி கொடுன்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு எனக்கிட்ட பணம் இல்லமான்னு. இந்த பக்கம் மனைவி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது பொண்ணு ரிமோட் கார் வச்சு விளையாண்டு இருக்கா. இத பார்த்து கணவன்ட்ட வந்து சொல்றா நான் ஏதாவது கேட்டா வாங்கி தரீங்கல்ல ஆனா பொண்ணு கேட்டா மட்டும் வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது கணவன் சொல்றாரு அவ என்ன பண்ணா தெரியுமா, அதாவது இந்த அம்மா நேத்து வேன்ல தூக்கு மாட்டிக்கிறத பாத்துக்கிட்டே இருந்த இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வந்து ரிமோட் கார் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறா. அப்ப அப்பாவும் பணம் இல்லன்னு சொல்லும்போது உடனே இந்த பொண்ணு கதவை மூடிட்டு தூக்கு மாட்டிக்குமே வாங்கி கொடுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. இதனால அப்பாவும் பொண்ணு கேட்ட மாதிரி ரிமோட் கார் வாங்கி கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் கேட்ட மனைவியும் அவங்களோட தவற உணர்ந்து பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு கணவன்ட்ட மன்னிப்பு கேக்குறாங்க.